இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பேனல் போர்டை நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பேனலுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அந்த கீயை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணால் உள்ளே இப்படி தாங்க இருக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 200 ஆம்ஸ் சுவிட்சுங்க. ஒருவேளை 200 ஆம்ஸுக்கு அதிகமாக நம்ம லோடு எடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிருங்க. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கான்டாக்டரு. சுவிட்சை ஆன் பண்ணாலே போதும், சப்ளை நம்மளுக்கு போயிடும். ஆனால் இந்த கான்டாக்டருக்கு நடுவில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டர் பக்கத்தில் இருக்கிறது வந்து சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸில் ஏதோ ஒரு ஃபேஸ் லாஸ் ஆச்சுன்னா கான்டாக்டர் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லோ வோல்டேஜ் எதாவது வருதுனாலும் நான் ஆஃப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஹை வோல்டேஜ் இந்த வோல்டேஜுக்கு மேலே ஹையாக போச்சுன்னா கான்டாக்டர் ஆஃப் ஆகணும்னு சொல்லிட்டு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதாங்க சிடி காயில்னு சொல்லுவாங்க. இது வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேல நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணி இதுதான் சொல்லும். கான்டாக்ட்லேருந்து கேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பாரில் கனெக்ட் ஆகுங்க. பஸ் பார்லேருந்து நம்ம RYBன்னு 3 ஃபேஸையுமே பிரித்து RCCBயோட இன்புட்டில் கொடுத்துருப்போம். அடுத்தது RCCBலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு இல்லை நம்மளுக்கு எந்த டிபி பாக்ஸ் வேணுமோ அந்த டிபி பாக்ஸ் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த RCCB எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பேனல்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் எலக்ட்ரிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போடுறேன். அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.